ஹலோ விவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாரியில் ஸ்டிச் பண்ண கிட்ஸ் காஸ்டியூம். இந்த காஸ்டியூமில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்றதை நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ கிட்ஸ் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயும் வந்து இந்த மாதிரி நம்ம லாங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இதோட ஃப்ரண்ட் பாடி மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணுற பேட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேட்டர்னுக்கு நான் முதல்ல அந்த நெக்கோட விட்த்தை நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நெக் விட்த்தோட 2 சைடும் ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளில் நான் ஒரு கார்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்டை வச்சு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் இப்போது ப்ளீட் பண்ணுறேன். இப்போது அந்த சென்டரில் வர வேண்டிய கலர் என்னன்றதை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பேண்ட்டு பாடி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இந்த கலரில் பண்ணியிருக்கோம், லைக் ப்ளூ கலரில் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இப்போது ப்ளூ கலரில் அந்த பிங்க் ப்ளவுஸ் மேலே நான் இதை வந்து ஒரு சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு ஒரு ஃபேன் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி ப்ளீட்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பை வந்து நான் ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இதை இப்போவே நல்லா அயர்ன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு செமி சர்க்கிளில் கார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கார்டில் வச்சு இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபேன் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த செமி சர்க்கிள் கார்டில் நான் இந்த எண்டில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அயர்ன் பண்ணதை வந்து நான் அப்படியே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த கார்டுக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ண கிளாத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ப்ளீட் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த எண்டில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த கார்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து அந்த ஃபேன் மாதிரி ரெடி பண்ணியாச்சு, ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. இப்போது இந்த கார்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த கார்டை வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். இது ஜஸ்ட் அந்த ஃபேன் ஷேப்பை வந்து நீட்டாக கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கார்டை கட் பண்ணி அது மேலே வச்சு நம்ம அந்த ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி அந்த கிளாத்தில் ஃபேன் மட்டும் கிடைக்கும். இப்போது சின்னதாக இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் பீஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆர் நீங்கள் இதை பண்ணாமல் கூட விடலாம். நான் இதை வந்து ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட பண்ணலாம். ஸோ இப்போ அந்த செமி சர்க்கிள் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அதை எடுத்து இந்த ஃபேனோட சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த சென்டர் வந்து கொஞ்சம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் மேலே மேலே அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதை இந்த சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் மேலே மேலே ஓவர்லேப் ஆனது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது அந்த மேலே கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் எண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்போது மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா இது இப்போ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து அந்த கட் எண்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் மேலே அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட் எண்ட்ஸை வந்து நீட்டாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ப்ளவுஸில் எடுத்து வச்சு இந்த ஃபேன் எங்கே வரணும் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த நெக்கோட சென்டர் பார்த்துக்கணும். ஸோ அங்கேருந்து சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டோன்னா அந்த பாடியோட சென்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபேனில் சென்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்தையும் அந்த நெக்கோட சென்டரையும் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஃபேனை வந்து நம்ம ஒரு பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 இடத்துல நம்ம பின் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது அது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, செமி சர்க்கிளில் அந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போது ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல பார்டரை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து பார்டர் எங்கே வரப்போகுதுன்றதை வந்து நம்ம பிளான் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ முதல்லே வந்து நம்ம நெக் விட்த்து மெஷர் பண்ணும்போது ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ½ இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இப்போ நான் பார்டர் ரெடி பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து நம்ம சாரீலேருந்து கட் பண்ணி அந்த காஸ்டியூம் ஃபுல்லுமே அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி கட் பண்ண பார்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமா அந்த கரன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கட் எண்ட் இருக்கும். அத மட்டும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு, இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல வச்சு நான் இப்போ இத ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ப்ளீட்டா கூட பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கோடு போட்ட இடம் அது ப்ளீட் பண்ணிட்டு, அத அப்படியே கீழ கொண்டு வந்தோம்னா, இப்போ அந்த ப்ளூ ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கோடு போட்ட இடமும், அந்த ஃபேனையும் அப்படியே லெவல் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாரி மார்க் பண்ணிட்டு வரணும். ஏன்னா, நம்மளுக்கு அந்த அ டிசைன் வந்து கரெக்டான ஒரு ஷேப்ல வரணும். அதே மாதிரி இந்த ஃபேனும் வந்து எல்லா சைடும் ஈக்குவலா கவர் ஆனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேனுக்கும் அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ, அதனால வந்து நம்ப அந்த ஃபேன்க்குள்ளேயும் எங்க இந்த பார்டர் வரணுன்றத வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போ, விட்ட கேப்ப விட, அந்த டர்னிங் மாரி வருது இல்லையா? அந்த ஃபேனோட அந்த ஷேப் வருது. ஸோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட அந்த ப்ளீட்ஸ வந்து நம்ம வைக்கலாம். ஸோ, அந்த ப்ளீட்டோட சைஸ வந்து இந்த டர்ன் ஆகுற இடத்துல கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த வளைவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாவும், அழகாவும் வரும். ஸோ, இப்ப இப்டி இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பார்டர் எடுக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சாரீல நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பார்டர் வேணா இருக்கலாம். பட் இந்த மாதிரி டர்ன் ஆகுற இடத்துலலாம் வந்து நம்ம அந்த பார்டர் விட்த்த வந்து சின்னதா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா தான் வந்து நல்லா டர்ன் ஆகும். பார்க்க அழகா இருக்கும். நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு இந்த விட்த் எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத் ஐ மீன் அந்த பார்டர் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, இப்போ அந்த ப்ளீட் வச்சோம் இல்லையா? அத வந்து ஆப்போசிட் சைட்ல நம்ம இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ, இந்த சைடு என்ன சைஸ் குடுத்துருக்கோமோ ஒரு ப்ளீட்டுக்கு, அதே சைஸ் தான் இங்க குடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. போக போக பார்த்தீங்கன்னா, அந்த வளைவெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ அந்த உள்பக்கம் நீங்க ஸ்டிச் பண்ணத விட, இந்த பக்கம் வந்து அகலம் அதிகமா வரும். நான் அதனால தான் சொன்னேன், இந்த முக்கியமா அந்த டர்ன் ஆகுற இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ப்ளீட் வைக்கும்போது கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து அதிகமாயிடும். ஸோ, அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ப்ளீட் கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ளீட் மேல ஸ்டிச் குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். ஆர் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி அத பிரஸ் பண்ணியும் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ளீட்டுக்கு வந்து நீங்க ஸ்டிச் குடுத்துக்கலாம். பட் இது பார்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃப்பா இருக்கிறதுனால, அயர்ன் பண்ணா போதும்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால ஜஸ்ட் அயர்ன் மட்டும் பண்ணியிருக்கேன். பார்டர் வந்து தின்னாவும், கொஞ்சம் சில்கியாவும் இருக்கு அப்டின்னா, நீங்க ஸ்டிச் குடுத்துட்டீங்கன்னா இன்னும் நீட் ஆயிடும். இப்போ இந்த சென்டர்ல ஒரு ஸ்டிச் குடுத்துட்டோம்னா, பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ப்ளவுஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல் காஸ்டியூம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பேண்ட்டு. ஸோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேண்ட்ல வெல்க்ரோ இருக்கு. அந்த இடத்துல நான் இப்போ வந்து அந்த பிக் ஃப்ரில்ஸ் பிக் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அத வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன். ஸோ, நீங்க இத வேர் பண்ணும்போது கூட இத முதல்ல இந்த மாரி அட்டாச் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸு. ஸோ, இப்போ கம்ப்ளீட்டட் ப்ளவுஸ் பாருங்க. நல்லா ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ, இந்த ப்ளவுஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து இது வந்து பேக் சீட்டு. ஸோ, போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் ஃபேன். ஸோ, கிட்ஸ் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு நார்மல் தாவணி அந்த மாதிரி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல அந்த ஃபேன் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ, இன்னொரு மாடலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேன் வந்து மூவபிளா இருக்க மாரி. ஸோ, அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.